உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக அறிவியல் இலக்கியம்தான் திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது பழமொழி. எல்லா சமயமும் கடந்து நேசிக்கக்கூடிய பொதுவான ஒரு இறைவனை நமக்கு முன்னிறுத்தியவர் மாணிக்கவாசகர். அந்த 27 புலவர்களிலே 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாக இருக்கக்கூடியது திருவாசகம். இப்போ நாமெல்லாம் கோயிலுக்கு ஓடி ஓடி போகிறோம். ஆனால் மாணிக்கவாசக பெருமானை தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு சிவபெருமானே ஓடி வந்து அவரை ஆட்கொள்ளுகின்ற அளவுக்கு தவம் மிக்கவர். அமைச்சராக இருந்த ஒருவரை மிகச்சிறந்த அடியாராக உயர்த்தி வைத்தவர் அவர்தான் மாணிக்கவாசக பெருமான். இன்றளவும் 63 நாயன்மார்களிலே அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, இப்படி அருமையான அடியார்கள் இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களே மாணிக்கவாசக பெருமான் இல்லையே என்ற ஒரு வருத்தம் உண்டு. ஆனால் மாணிக்கவாசகர் நாயன்மாரில் இல்லை. அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் பிற சமயங்களோடு போராடி போராடி நம்முடைய சமயத்தை வெல்கின்றார்கள் என்று தர்க்க சாஸ்திரத்தோடு நிரூபிக்க வேண்டும். அப்படி தர்க்க சாஸ்திரத்தோடு நிரூபிக்கின்ற ஒன்றுக்குத்தான் பட்டி மண்டபம் என்று பெயர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த அற்புதமான வாசகத்தை நமக்கு கொடுத்தவர் மாணிக்க வாசக பெருமான். அந்த மாணிக்க வாசக பெருமானுடைய அற்புதமான குரு பூஜை ஆணி மகத்தென்று வருகிறது. உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக அறிவியல் இலக்கியம்தான் திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது பழமொழி. வன்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினில் பால் கலந்து தேன் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலர்ந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று மிக அழகாக அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமான் ஆளுடைய அடிகள் அருள்மாலை என்று அழகாக மாணிக்க வாசகர் மேல் 10 பாடல்கள் பாடியிருக்கின்றார். எனவே மாணிக்க வாசக பெருமான் உலகம் முழுவதும் அறிந்த ஒரு பெரிய அடியவர். இந்து சமயத்தில் மட்டுமல்ல, எல்லா சமயமும் கடந்து நேசிக்கக்கூடிய பொதுவான ஒரு இறைவனை நமக்கு முன்னிறுத்தியவர் மாணிக்க வாசகர். 12 திருமுறைகளை எழுதிய 27 புலவர்கள், 18,192 பாடல்கள். அந்த 27 புலவர்களிலே 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாக இருக்கக்கூடியது திருவாசகம். அந்த 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை நமக்கு அளித்தவர் மாணிக்க வாசக பெருமான். அந்த மாணிக்க வாசக பெருமான் எதற்காக இதை அளித்தார் என்றால், அவர் செய்த ஒரு நல்வினை தவ பயனாக பல பிறவிகள் தோறும் புண்ணியம் செய்து சிவத்தொண்டு செய்து செய்து இந்த பிறவியிலே இறைவனால் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று சொல்லுகிறார். தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான் வார் கடல் பாடி. இப்போ நாமெல்லாம் கோயிலுக்கு ஓடி ஓடி போகிறோம். ஆனால் மாணிக்க வாசக பெருமானை தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு சிவபெருமானே ஓடி வந்து அவரை ஆட்கொள்ளுகின்ற அளவுக்கு தவம் மிக்கவர். தவம் இருந்தால் சிவம் ஓடி வரும். தவம் இருந்தால்தான் ஓடி வரும். தவம் இல்லாமல் நாம் செய்வதெல்லாம் அவம். வள்ளுவர் அழகா சொல்வாரு, தவம் செய்வார் தங்கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. நாம் வாழ்நாளில் அவம் செய்கின்றோம் ஆசையோட பாவங்கள். ஆனால் அவர்கள் செய்வது தவம். தவம் செய்தவரை இறைவன் தேடிக்கொண்டு விடுகிறார். அப்படி தானே வந்து தலையெழுத்து ஆட்கொண்ட பெருமான் தான் திரு பெருந்துறையிலே ஆட்கொண்ட பெருமான். யாரை என்றால், அமைச்சராக இருந்த ஒருவரை மிகச்சிறந்த அடியாராக உயர்த்தி வைத்தவர் அவர்தான் மாணிக்க வாசக பெருமான். மன்னரை திருத்துவதற்காக 2 அமைச்சர்கள் பாடுபட்டார்கள். முதல் அமைச்சர் அதான் முதலமைச்சர். அந்த காலத்தில் அரிமர்தன பாண்டியனுடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மறைமலை அடிகளார் கால ஆராய்ச்சியிலே மாணிக்க வாசக பெருமான் 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறார். அப்போ 3ஆம் நூற்றாண்டாக இருந்தால் 7ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய சுந்தரர் 63 நாயன்மாரிலே மாணிக்க வாசகரை ஏன் சேர்க்கவில்லை என்று ஒரு பெரிய கேள்வி வருது. இன்றளவும் 63 நாயன்மார்களிலே அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, இப்படி அருமையான அடியார்கள் இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களே மாணிக்க வாசக பெருமான் இல்லையே என்ற ஒரு வருத்தம் உண்டு. எனவேதான் மாணிக்க வாசகருக்காக 4 உருவாக்கினார்கள்.
சமயக்குறவர்கள் 4 என்று உருவாக்கி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், அதுக்கு பக்கத்தில் கொண்டு மாணிக்கவாசகரை நிறுத்தினார்கள். ஏனென்றால் மற்ற மூவரும் 63 நாயன்மார்ல உண்டு, ஆனால் மாணிக்கவாசகர் நாயன்மார்ல இல்லை. எனவேதான் சமயக்குறவர் 4 என்று மாணிக்கவாசகரை அழகாக வைத்தார்கள். அப்படி மாணிக்கவாசக பெருமான் பாண்டி நாட்டிலே 9ஆம் நூற்றாண்டிலே அந்த மன்னனை திருத்துவதற்காக புத்த சமயம் மேலோங்கி இருந்த காலம், அந்த புத்த சமயத்திலிருந்து நம்முடைய சைவ சமயத்தை மீட்பதற்காகத்தான் திருஞான சம்பந்தர் வருகிறார். 7ஆம் நூற்றாண்டிலே அப்பர் பெருமான் வருகிறார். அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் பிற சமயங்களோடு போராடி போராடி நம்முடைய சமயத்தை வெல்கின்றார்கள். நம்முடைய சமயத்தை பல்வேறு விதமான போட்டிகளிலும் சோதனைகளிலும் வென்று காட்டு பாடல் பாடுகின்றார்கள். அதுபோலவே மாணிக்கவாசக பெருமானும் அங்கே இலங்கையிலிருந்து வருகின்ற புத்தர்கள் எல்லாம் கேள்வி கேட்கின்றார்கள். உங்களால் முடியுமா? நாங்கள் செய்து காட்டுகிறோம். வாது அந்த காலத்துல பட்டிமன்றம்லாம் எப்படி நடந்ததுன்னா இது போன்ற வெட்டி மன்றங்கள் இல்லை. பட்டிமன்றங்கள் என்றால் எந்த கடவுள் உயர்ந்தவர் என்று தர்க்க சாஸ்திரத்தோடு நிரூபிக்க வேண்டும். அப்படி தர்க்க சாஸ்திரத்தோடு நிரூபிக்கின்ற ஒன்றுக்குத்தான் பட்டி மண்டபம் என்று பெயர். அதற்கு மிக அழகாக பாங்கு அறிந்து ஏறுமின் பட்டிமன்றம், 8ம் 2ம் அறியாத என்னை பட்டி மண்டபத்து ஏற்றினை என்று சொல்லுகின்றார். அப்படி மாணிக்கவாசகரே பாடுகிறார், எனக்கு 8ம் தெரியாது 2ம் தெரியாது. அப்படி 8ம் 2ம், 8ம்னா என்ன? 8க்கு தமிழ் எழுத்துல ஆ, 2ங்கிறதுக்கு ஊ, அகர உகர மகரம் ஓம் என்ற பிரணவம். எனவே 8ம் 2ம் அறியாத என்னை பட்டிமன்றத்தை ஏற்றினை என்று சொல்லுகின்றதை போல வாது செய்கின்ற போது புத்தரோடு வாது செய்கின்ற மாணிக்கவாசக பெருமான் அந்த புத்த மதத்தை சார்ந்தவருக்கு பதில் சொல்வதற்காக ஒரு ஊமை பெண்ணை தில்லையிலே பேச வைக்கின்றார். திருச்சாடல் என்று பெயர். எனவே மிக அற்புதமான திருவாசகம் 658 பாசுரங்கள் கொண்டது, 51 பதிகங்கள் கொண்டது. மிக அற்புதமான அந்த 51 பதிகங்களிலே ஒவ்வொரு பதிகத்தையும் நாம் பாராயணம் செய்தால், படித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். சிவபுராணம் இருக்கின்றதை முன்னால் அந்த சிவபுராணத்தை படித்தாலே போதும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, வாழ்க வெல்க போற்றி போற்றி என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கடல்கள் போற்றி, சிரம் குவிவார். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கரம் குவிவார்னா கைகளை எடுத்து கும்பிடணும், சிறங்குவிவார்னா தலையை எடுத்து கும்பிடணும். இப்படி 2 பேருக்கும் சிவபெருமான் ஓடி வந்து அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமான் தனக்கு எவ்வாறெல்லாம் அருள் செய்தார் என்று அந்த திருவாசகத்திலேயே அகச்சான்றுகளாக சொல்லி இருக்கின்றார். அந்த அகச்சான்றுகளை எல்லாம் பார்த்தாலே அவருடைய சுய வரலாறு நமக்கு தெரியும். இந்த பாண்டி நாட்டிலே அந்த சைவத்தை நிலைநிறுத்திய பெருமை திருஞான சம்பந்தருக்கு முன்னால் உண்டு. திருஞான சம்பந்தருக்கு பின்னால் வந்தவர் தான் மாணிக்கவாசக பெருமான். எனவே மாணிக்கவாசக பெருமானுக்கும் பாண்டி நாட்டிலே சைவத்தை நிலைநிறுத்திய பெருமை உண்டு. அப்படிப்பட்ட பெருமைகளிலே அவர் திருவாசகத்தை பாட எடுப்பதற்கு முன்பாக ஒரு அமைச்சராக இருக்கின்றார். அந்த அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய கடமைகளிலிருந்து ஆன்மீகத்துக்கு சென்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்துமே பொய்யானவை, இறைவன் ஒருவன் தான் உண்மையானவன், எனவே உண்மையான சிவத்தை பற்றி கொண்டால் பொய்யான அந்த மாயையான இந்த உலகத்திலிருந்து நாம் விடுபடலாம் என்ற உண்மையை அவருடைய உள்ளம் சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் அதற்குரிய நேரம் வராதனால அந்த மன்னனுடைய அரசவையில அமைச்சராக இருக்கின்றார். தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டமெல்லாம் கொடுக்கிறான் பாண்டியன். அந்த தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தை எல்லாம் வாங்கி கொண்டு குதிரை வாங்குவதற்காக வெறும் பொருட்களை எடுத்துக்கொண்டு திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆவுடையார் கோயிலுக்கு வருகின்றார். அந்த ஆவுடையார் கோயிலுக்கு வருகின்ற பொழுதுதான் குருந்த மர நேரத்திலே இருந்து கொண்டு சிவபெருமான் அவரை அழைக்கின்றார். அழைத்து கண்ணால் அவருக்கு நயன தீட்சை கொடுக்கின்றார். நயன தீட்சை மட்டுமல்ல, திருவடி தீட்சையும் கொடுக்கின்றார். அப்படி கொடுத்த உடனே அவருடைய உடம்பெல்லாம் மெய்தான் அரும்பி விதிர்விருத்து, உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் விட்டு ததும்பி பொய்தான் தவிர்த்து சய போற்றி என்று அழகாக திருவாசகத்தில் அந்த உணர்வுகளை பாடுகின்றார். அந்த திருவாசகம் என்பது உணர்ச்சியினுடைய உச்சம். அந்த உணர்ச்சியினுடைய உச்சத்தில் தான் திருவாசகமே பாடப்படுகிறது. அப்படி அந்த சிவபெருமான் அவரை அழைத்து சிவதீட்சை கொடுத்த உடனே அமைச்சராக இருந்த அந்த கோலத்தை மாற்றி துறவு கோலம் பூண்டு அந்த ஆவுடையார் கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பெருந்துறையில சிவாலயம் எழுப்புகின்றார்.
குதிரை வாங்க சென்றவர் சிவாலயத்திலே சிவன் கோயில் கட்டுகின்றார் என்று சொன்ன உடனே மன்னன் அழைக்கின்றான். மன்னன் அழைத்த உடனே இவர் சொல்லுகின்றார், மற்ற அனைத்துமே பொய்யானது, இறைவன் ஒருவன் தான் நித்தியமானவன், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இறைவன் ஒருவன் தான் உண்மையானவன், மற்ற அனைத்துமே பொய்யானது என்று சொல்லக்கூடிய நிலையில இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது இறைவன் ஒரு மாணிக்கத்தை கொடுத்து ஆவணி மூலத்தென்று குதிரைகள் வரும் என்று சொல்லுகின்றார். அந்த ஆவணி மூலத்தென்று குதிரைகள் வந்தன. ஆனால் சிவபெருமானே அந்த குதிரைகளை ஓட்டி கொண்டு வருகிறார் மாணிக்கவாசக பெருமானுக்காக. அந்த மாணிக்கவாசக பெருமானுக்காக குதிரைகளை எடுத்துக்கொண்டு சிவபெருமான் வருகின்ற பொழுது அந்த உண்மையான அந்த குதிரைகளையும் இந்த குதிரையை நரியாக பாதி இரவிலே மாறி உண்மையான குதிரைகளை எல்லாம் அழித்து விட்டு போனதுனாலே அவருக்கு தண்டனை கொடுக்கின்றார். வைகை ஆற்றிலே சுடு மணலிலே நிறுத்துகின்றார். அந்த சுடு மணலில் என்று கால்கள் எல்லாம் கொப்பளிக்கின்றன. அவர் பிறந்ததும் அதே பக்கம்தான் திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறைக்கு அவர் கட்டிய கோயில் திருப்பெருந்துறை, அவர் பிறந்தது திருவாதவூர். அந்த திருவாதவூருக்கு தான் பக்கத்துல, மதுரைக்கு பக்கத்துல. எனவே அந்த திருவாதவூர் பெருமான் அந்த சுடு மணல் அந்த கால் சூடு தாங்காமல் வைகை ஆற்றிலே வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளத்தை அடைப்பதற்காகத்தான் வீட்டுக்கு ஒருவர் என்று பாண்டிமன்னன் அழைக்கின்ற பொழுது ஒரு கிழவிக்காக, பிட்டு விற்கும் கிழவிக்காக சிவபெருமான் கூலி ஆளாக வருகின்றார். அரும்பிட்டு பச்சிலையிட்டு ஆட்சையும் அன்னையவள் தரும் பிட்டு பிட்டுண்டாய் தலையன்பிற் கட்டுண்டு என்று மிக அழகாக குமரகுருபரர் மதுரை கலம்பகத்திலே சொல்லுவார். அப்படி ஒரு பிட்டு விற்கின்ற ஒரு கிழவிக்காக சிவபெருமான் கூலி ஆளாக வந்தார். அப்படி வருகின்ற பொழுது முதலாக சரியாக அவர் வேலை செய்யவில்லை என்று மன்னன் பிரம்பாலே அடிக்கின்றார். இங்கு ஒரு சிறப்பு என்ன என்றால், திருந்தாத மன்னனை திருந்த வைப்பதற்கு பின்னால் வந்த சேக்கிழார் பெரிய புராணத்தை பாடினார். என சமண காவியத்தை படித்து கொண்டிருந்தாராம். இந்த அற்புதமான திருத்தொண்டர் காவியத்தை படிங்கன்னு ஒரு பாடல் அடியால் சேக்கிழார் திருத்தினார், பிரம்பு அடியால் மாணிக்க வாசகர் திருத்தினார். அந்த ஒரு பிரம்பு அடி கொடுத்த உடனே பாண்டிய மன்னன் எல்லாருடைய முதுகிலும் அந்த பிரம்படி விழுந்த உடனே தான் எல்லோரும் தெரிந்து கொள்கிறார்கள் வந்தவர் சிவபெருமான் என்று. எனவே மன்னன் அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். இப்படி அவருடைய வாழ்க்கையிலே பல்விதமான சிவனோடு தொடர்புடைய அற்புதமான லீலைகளை எல்லாம் ஹாலாசிய மான்மியம் என்ற வடமொழியிலே சொல்லப்பட்ட அந்த புராணத்திலும் அழகான தமிழிலே பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் என்ற அற்புதமான அந்த புராணத்திலும் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இதில் ஆய்வுக்குரிய ஒரு செய்தி என்ன என்றால், மாணிக்கவாசக பெருமான் 2 நாயன்மார்களைத்தான் திருவாசகத்திலே அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஒருவர் கண்ணப்ப நாயனார், இறைவனுடைய அற்புதமான அந்த லிங்கத்திலிருந்து குருதி வந்தவுடனே தன்னுடைய கண்ணையே பெயர்த்து வைத்தார். என்ன, நாலாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன்னு பட்டினத்தார் பாடியதை போல அற்புதமான கண்ணப்ப நாயனார். இன்னொரு நாயனார் சிறு தொண்ட நாயனார். இந்த 2 பேரையும் அவரை மிக அழகாக குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட திருவாசகத்தை நீங்கள் எங்கே படித்தாலும் உங்களுடைய உள்ளம் உருகும். 80 வயதிற்கு மேலே ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தை படித்து அதில் உருகி அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கின்றார். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்ற பொழுது சில இடங்களில் அவரால் மொழிபெயர்க்க முடியவில்லை. காரணம், நெகிழ்ந்து நெகிழ்ந்து அழுகிறார். அதுல ஒரு இடம் தென்னாருடைய சிவனே போற்றி என்று சொன்னார். அடுத்த அடி என்ன சொல்லுகிறார், என் நாட்டவருக்கும் சிவனே போற்றி என்று சொல்லியிருந்தால் அங்கு மத பிரச்சாரம். ஏனென்றால் எல்லா நாட்டுக்கும் சிவன் அல்ல, அந்தந்த நாட்டிலே இறைவன் மாறிக்கொண்டே இருக்கின்றான். இஸ்லாமிய நாடுகளிலே அவர்கள் முகமது நபிகளை வணங்குகிறார்கள். அதுபோல கிறிஸ்துவ நாட்டிலே இயேசுநாதரை வணங்குகிறார்கள். எனவேதான் அடுத்த அடியை சொல்லுகின்ற பொழுது என் நாட்டவருக்கும் சிவனே போற்றி என்று சொல்லாமல் இறைவா என்ற பொது சொல்லால் அதை அழகாக பாடியதால் அந்த அற்புதமான வாசகம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா அந்தந்த நாட்டினுடைய இறைவனே போற்றி என்ற பொது சொல்லால் பாடியதால் இன்றைக்கும் திருவாசகத்தை மதம் கடந்து அனைவரும் படித்து உருகுகிறார்கள். அந்த உருகுகின்ற பொழுது வேண்டத்தக்கது அறிவாய் நீ, வேண்ட முழுதும் தருவாய் நீ, வேண்டும் அயன் மார்க் அறியாய் நீ,
வேண்டி நீ யாது தந்தாய் அதுவே யானும் வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றோ. இது அற்புதமான திருவாசக பாடல். நீ எதை கொடுத்தாயோ அதைத்தான் நான் வேண்டினேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மனோபாவம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில கவலையே கிடையாது, குறையே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய மனம் என்ன நினைக்கிறது? கொடுத்ததெல்லாம் போதாது, இனி உலகத்தில் உள்ள அத்தனையும் தனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றது. எனவே அவர் என்ன சொன்னார்? நீ என்ன எனக்கு கொடுத்தாயோ அதைத்தான் நான் கேட்டது என்று அழகாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவாசகத்தை நாம் படிக்க படிக்க அந்த திருவாசகம் நமக்குள்ளே கரைந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, போற்றி திருவகவல் என்கின்ற அருமையான ஒரு பாடல் பகுதியில 51 பதிகத்துல 7 தலங்கள்ல எழுதுகிறார். முதல்ல தில்லையில 25 பதிகங்கள், திருப்பெருந்துறையில 20 பதிகங்கள், திரு அண்ணாமலையிலே திருவம்பாவை திரு அம்மானை 2 பதிகங்கள், 47 ஆயிற்று. 4 ஆலயங்கள்ல 4 பதிகங்கள் பாடுகின்றார். திருக்கழுக்குன்றத்திலே ஒரு பதிகம் பாடுகின்றார், சீர்காழியிலே ஒரு பதிகம் பாடுகின்றார், உத்தரகோச வங்கையிலே ஒரு பதிகம் பாடுகின்றார், திருவாரூர்ல ஒரு பதிகம். 47 நாள் 51 பதிகங்கள். எனவே இந்த 658 பாடல்கள் பாடி முடித்தவனே அதை சிவபெருமான் மீண்டும் தில்லையிலே இருந்து அவர் சொல்ல இவர் கேட்டு சிவபெருமானே எழுதி கொள்கிறாராம். அது யாரை பற்றி இருக்கிறது? அவரை பற்றி தான் பாடுகிறார். எனவே யார் அதுல இருக்கின்றவர் யார் என்றால், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனமும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தாவின் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன என்று திரு தோணிபுரம் என்கின்ற சீர்காழியிலே பாடுகின்றார். அந்த நம்முடைய தபக்குறைவால ஒவ்வொரு பதிகத்திலும் எல்லா பாடல்களும் கிடைக்கல. இந்த பதிகத்துல 3 பாடல் தான் திருத்தோணிபுரம் பதிகம் கிடைத்திருக்கிறது. எனவே அப்படி கதறுகிறார், கல் மனத்தை கரைய வைக்கிறார். அப்படிப்பட்ட திருவாசகத்தை சிவபெருமானே எழுதி கொள்கிறார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள், தன்னை பற்றி தானே எழுதி கொள்வதில் சிவபெருமானுக்கு என்னையா இவ்வளவு சந்தோஷம் என்றார். ஒன்றுமல்ல, இந்த பிரளய காலத்திலே உலகமெல்லாம் அழிகின்ற பொழுது சிவபெருமான் தனியே இருப்பார். ஏனென்றால் அவரோடு பேசுவதற்கு யாரும் இருக்க போவதில்லை, எந்த உயிர்களும் இருக்க போவதில்லை. அப்பொழுது தனிமையில் இருப்பார் அல்லவா? அப்பொழுது தனிமையில் இருக்கின்ற பொழுது அவர் படித்து பார்த்து பொழுதை போக்குவதற்காக திருவாசகத்தை எழுதி வைத்துக் கொள்கிறார் என்று மனோன்மணியம் என்கின்ற அருமையான ஒரு இலக்கியத்துல மிக அழகாக பாடுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு திருவாசகத்தை ஜியு போப் அவர்கள் படித்து உரிய திருவாசகத்தை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் வந்து சேரும். தினமும் ஒரு திருவாசகம் ஓதி மகிழ்வோம்.